அனைவருக்கும் வணக்கம். வண்ணரம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. சனி பகவான் வகரகதியில சஞ்சரிக்கிறதுனால மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாங்க. சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து வகரகதியில சஞ்சரிப்பாருங்க. நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வகரகதியிலேயே சஞ்சரிப்பாருங்க. கிட்டத்தட்ட 4.5 மாசம் அவரோட சஞ்சாரம் வகரகதியிலேயே இருக்குங்க. அதன் பிறகு நேர்கதியில பயணிப்பாருங்க. பொதுவா வகரம் பெற்ற கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குங்கிறதாங்க ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு விதி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனை சனி பகவான் தாங்க. அவர் 2வது ஸ்தானத்துல ஆட்சி பெற்று வகர அடைகிறாருங்க. இந்த நிலைமையினால அடுத்த 4 மாசத்துக்கு நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமான்னு கேட்டா ரெண்டுமே கலந்து நடக்குங்க. எதுவா இருந்தாலும் நீங்க உருவாக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். வெளியிலிருந்து நன்மைகளோ தீமைகளோ உங்களுக்கு செய்ய முடியாதுங்க. உங்களோட உணர்ச்சிகள்லையும் செயல்கள்லையும் ஒரு கட்டுப்பாடு இருந்ததுன்னா இந்த 4.5 மாசத்தை ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போலாங்க. இந்த வக்ர சனி காலத்துல பொருளாதாரத்துல எந்த தோய்வு இருக்கிற மாதிரி தெரியலங்க. சொல்லப்போனா ஒரு சிலருக்கு நல்ல லாப மேன்மை கூட ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. வர்ற வருமானத்தையும் லாபத்தையும் கரெக்டான முறையில சேமிக்கிறதாங்க நீங்க செய்யக்கூடிய முக்கிய வேலையா இருக்கணும். புதுசா பணத்தை போட்டு தொழில விரிவாக்கம் பண்றது இப்போதைக்கு தேவையற்றதுங்க. கொஞ்ச நாள் தள்ளி போடலாங்க. உத்தியோகத்தை மாற்றம் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்ச நாள் தள்ளி போடுறதே ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்கிறபடியே அடுத்த 4.5 மாசத்துக்கும் நீ எடுத்துட்டு போறதே இப்போதைக்கு ரொம்ப சேஃபான ஆப்ஷனுங்க. 2வது ஸ்தானங்கிறது குடும்பம், தனம், வாக்கு இது போன்ற முக்கிய காரகத்துவங்களை பெற்ற ஸ்தானங்க. அங்க சனி பகவான் வகரகதி அடைகிறதுனால பண விஷயத்துல அதீத கட்டுப்பாடு தேவைங்க. யாரையும் நம்பியும் பணம் கொடுக்கறத கண்டிப்பா தவிர்க்கணுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக குறைவுங்க. மிக முக்கியமானதா யாருக்கும் பணத்துக்காக ஜாமீன் போடாதீங்க. அப்படி ஜாமீன் போடுறதுனால அவங்க அந்த பணத்தை திருப்பி செலுத்த மாட்டாங்க. நீங்க தான் அதுக்கும் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துருங்க. ஆன்லைன்ல கேமிங் விளையாடுறது அல்லது ட்ரேடிங் பண்ணும்போதும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணுங்க. இதுல ஒரு சிறப்பான அமைப்பா குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள்ல எதுவும் மாட்டாத சமயோதிதமா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. என்னதான் மகர ராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் பெற்று மனதளவுல பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு பகவானோட பார்வையினால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத போயிருங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. குடும்பம்னு சொல்றது கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களாகட்டுங்க, உங்களோட பிள்ளைகளாகட்டும் எல்லாரு கூடவுமே கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. சில சமயங்களில் அவங்க செய்யக்கூடிய செயல்களோ இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தலாங்க. ஆனால் இந்த 4.5 மாதமும் பெருசாக கோவப்படுறத தவிர்க்கணுங்க. முக்கியமாக யாரோடவும் சண்டை போடவே கூடாதுங்க. அதற்கு அடுத்ததாக உத்தியோகம் பண்ணுற இடத்துலையாகட்டும் தொழில் செய்கிற இடத்துலையாகட்டும் யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. ஒரு சில சமயத்தில் கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்ற முடியாத போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எந்த கமிட்மெண்ட்டோ வாக்கோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு செய்யணுங்க. நம்ம இப்போ சொன்ன பலன்கள் எல்லாம் பார்த்து மகர ராசிக்கு இது ரொம்ப மோசமான காலகட்டங்கன்னு எண்ணிட வேண்டாங்க. மகர ராசிக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாத யோகாதிபதிகள்னு சொல்லப்படுற புதன் பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பெருசாக எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்தந்த சமயங்களில் கரெக்டாக நடக்குங்க. அதனால் பெருசாக எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. அது மட்டும் இல்லாத இது கோச்சார பலன்கள் தாங்க. இது மேக்சிமம் 10 to 20% உங்களை இம்பேக்ட் பண்ணாலே பெரிய விஷயங்க. உங்களோட சுய ஜாதகத்தின்படி நடக்கிற தசாபுத்திகள் தாங்க மிக முக்கியமானது. ஒரு சிலருக்கு தசாபுத்திகளும் மோசமாக இருக்கும்போது தாங்க கோச்சார பலன்கள் மிகுதியாக அவங்களுக்கு தென்படலாம். மற்றபடி நல்ல தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு கோச்சார பலன்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. இதில் ஒரு சூட்சமமான உண்மை என்னன்னா, ஜனனகால ஜாதகத்துல சனி வக்ரமா பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. காரிய வெற்றிகளும் பொருளாதார உயர்வும் கிடைக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எப்பவும் போல அதிக கவனத்தை செலுத்தணுங்க. கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் உடனுக்குடன் டாக்டரை பார்த்து அதுக்கு தக்கவாறு மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாத தொடர்ந்து வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் தவறாமல் கடைபிடிக்கணுங்க.
அதற்கு அடுத்ததாக மன அமைதிக்காக தியானம் செய்கிறது அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனத்தை செலுத்தி மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கணுங்க. மொத்தத்தில் வக்ர சனி காலத்தில் மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதுமானதுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தேவையானது அந்தந்த சமயத்தில் நடக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.